ஒரு சாதாரண ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்ட இனிப்போ உலகத்தையே வென்ற ஒரு கதை. டெல்டா டொஃபி எல்லாருக்கும் தெரியும். டெல்டா மாமா என்று கூப்பிடுவோம் நாங்க. அப்படி டெல்டா டொஃபியை தயாரித்து உலகம் முழுக்க தொழில் அதிபர்களின் கூட்டத்தில் சேர்ந்த ஒரு இலங்கை நபரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எனவே வெல்கம் டு சிலோன் தமிழ் மீடியா. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது நாங்க சின்ன காலத்திலேயே போல அதே மாதிரி எங்கட மூத்த நாணமார்கள் அவங்க 19 கிட்ஸ் ஆயிக்க போல அவங்களுக்கு இப்ப ஒரு பழைய நினைவுகள்ல ஒரு நினைவாக இந்த தொப்பி இருந்து கொண்டிருக்கும். கட்டாயம் அந்த தொப்பியை ஒரு சாதாரண இடத்துல தயாரிச்சு உலகம் முழுக்க தொழில் அதிபராக மாறி ஒருவர் தான் உபாலி விஜயசூரியன். எனவே இவரை பத்தி பார்த்தோம் என்றால், இவர் பிறந்து வளர்ந்து அவர் பெரிய படிப்புகள் எல்லாம் படித்து வெளிநாடுகளில் சென்று பல படிப்புகளை படித்து 1959 ஆண்டு அவர் வெளியில வாராரு. பட்ட படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வார டைமோடு அவருக்கு வேலை கிடைக்குது. அந்த வேலையை செஞ்சு கொண்டு போகக்குள்ள அவருக்கு அந்த வேலையில இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிட்டு போகுது. ஒரு முயற்சியாளனாக அவர் யோசிக்க தொடங்குறாரு, இந்த வேலைகள் செய்வதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, ஆனால் நான் ஒரு வணிகராக ஆரம்பிக்கப்பட வேண்டும், நான் ஒரு முயற்சியாளனாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று முதல் காலடி எடுத்து வைக்கிறாரு. ஒரு சிறியதொரு இடத்துல பெரிய ஒரு பானையில டொஃபியை செய்யறாரு. அந்த டொஃபியில பேர் தான் டெல்டா டொஃபி. சரியா, இந்த டெல்டா டொஃபியால நான் பின்னொரு காலத்துல பெரிய தொழிலதிபர்களோட கூட்டத்துல சேருவேன் அந்த நேரம் அவருக்கு தெரியாது. இவரோட சேர்ந்து சில பேர்கள் வந்து வேலை செஞ்சு பிறகு டெல்டா டொஃபி அந்த காலகட்டத்துல இலங்கையில ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டொஃபியாக மாறியது. அது காட்டிலும் இருந்த டொஃபிகள்ல அந்த நேரத்தில் அவருக்கு போட்டியாக செஞ்சு கொண்ட டொஃபிகள் வந்து கைகளால செய்த டொஃபிகளாகவே இருந்து கொண்டிருந்தது. உபாலி விஜயசூரியன் செஞ்ச அந்த டொஃபி தொழில் முறைக்கு ஏற்ப அந்த நேரத்தில் இருந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயந்திரங்களை பயன்படுத்தி அவர் அந்த டொஃபியை செஞ்சு டெல்டா என்ற பிராண்ட அவருக்கு அப்படியே தன்னை கையில் எடுத்துட்டார். இப்படி பிராண்டா தயாரிக்க கொள்ள இவர் யோசிக்கிறாரு, இந்த டெல்டா டொஃபியை நான் இன்னும் ப்ரொஃபைலியப்படுத்தணும். அவரோட முதலீடுகள்ல மிக பெரும்பாலான முதலீடுகளை டெல்டா டொஃபியை தயாரிப்பதற்காக அல்ல, டெல்டா டொஃபிக்கான விளம்பரத்திற்காக அவர் போடுறாரு. அவருக்கு போடுறது மிகவும் ஆபத்தான ரிஸ்கான ஒன்றுதான். அந்த விளம்பரத்துக்கு பெரும்பாலான தொகையை முதலிடுறது. பட் அவர் செஞ்சது சரி. அந்த விளம்பரங்கள் அவருடைய பிராண்ட பிரபல்யமாக்கிட்டு, அந்த பேரை பிரபல்யமாக்கிட்டு, அந்த இருப்பை பிரபல்யமாக்கிட்டு, அந்த தொகையை பிரபல்யமாக்கிட்டு, அதோட மட்டும் இல்லாம அவரையும் உலகம் அறியக்கூடிய ஒருத்தராக பிரபல்யமாக்கிட்டு, ஆகவே அவர் செஞ்ச ஒவ்வொரு கட்டத்திலும் உள்ள வேலைகள் அவருடைய பிராண்ட, அவருடைய பெயரை, அவருடைய இந்த தொழிலை வளர்த்து கொண்டதே போனதே ஒழிய அவரை எந்த இடத்திலும் அவருடைய முடிவுகள் தாழ்த்தவும் இல்லை, கேவலப்படுத்தவும் இல்லை, எந்த இடத்திலும் அவர் விழவும் இல்லை. பின்னால் அவருக்கு பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று வந்து அவர் ஆரம்பிக்க தொடங்கினாரு. நிறைய பிசினஸ்களை டெல்டா டொஃபிக்கு பின்னுக்காலையும் வேற பிசினஸ்களை ஆரம்பிச்சாரு. கெண்டோஸ் சாக்லேட், யூனிக் எலக்ட்ரானிக்ஸ், உபாலி நியூஸ் பேப்பர், உபாலி ஏஆர் போன்ற அவரு அந்த பிசினஸ்களை ஆரம்பிச்சாரு. பிறகு உபாலி குரூப் ஆஃப் கம்பெனி அந்த எல்லா பிசினஸ்களையும் ஒன்று சேர்த்து அதற்கு உரிமையாளராக அவர் ஆகிட்டாரு. எனவே இவர் இப்படி செஞ்சு உலகம் முழுக்க ஒரு ஃபேமஸான பிரபல்யமான ஒரு ஆளாக மாறி இதெல்லாத்திலையும் இருந்து நாங்க பெற வேண்டிய ஒரு பாடம் கட்டாயமாக எல்லாருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் அவர் மேல கொண்ட நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவருடைய வேலையை விட்டு பட்டதாரியாக இருந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு பட்டதாரியாக மாறி வேலை கிடைத்தும் கூட அவருடைய மேல கொண்ட நம்பிக்கை
அவர் வணிகராக தொழில் முயற்சியாளராக மாறினார். இவர்கள் போன்ற பல பேர்கள் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாதவர்களாக இலங்கையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பற்றி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்காக கொண்டு வந்து தர நான் காத்து கொண்டிருக்கிறோம். எனவே நீங்க எங்களோட சிலோன் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி பெல் நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களால் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்ளும் நான் அஸ்பாக்.